அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் நண்பன் முனைவர் தா. பிரசாந்த பாரதி. நாம் இதுவரை 5 பாடங்கள் பார்த்திருக்கின்றோம். 5வது பாடத்தின் அர்த்தங்கள், பாடத்தின் பயன்கள், பாடத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மெதுவாக கூறிவிட்டு அந்த பாடத்தின் பயனாக பாடத்தில் உள்ள சுற்றுமுறைகள் என்னென்னவென்பதை தனியாகவும் ஒரு காணொளியாக நாம் நமது வலையொலி பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறோம். யூடியூப் வலையொலி பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறோம். சென்று பாருங்கள். இப்பொழுது நாம் காணவிருப்பது 6வது பாடம். இந்த 6வது பாடத்திலே நாம் முன்பே கூறியதை போல் 5வது பாடத்திலே நாம் இவ்வாறான சுற்றுக்களை எல்லாம் செய்தோம். இவ்வாறான சுற்றுகள் அனைத்தும் செய்திருப்போம். இவ்வாறான சுற்றுகளை எல்லாம் செய்திருப்போம். இந்த சுற்றுகளைப் போலவே நாம் இன்று காணவிருப்பது 6வது சுற்று. பாருங்கள், இவ்வாறு தான் இவ்வாறான 5வது பாடத்திலே இருக்கக்கூடிய சுற்றுகள் பயன்படும் என்று பார்த்திருப்போம். 6வது பாடமான இன்று நாம் காணவிருப்பது நமது 2ஆம் பாடத்தை தான் 3ஆம் பாடம் என்று கூறியிருந்தேன். முன்பு கூறியிருந்த காணொலியில் அது 2வது பாடம், அதாவது இவ்வாறு சுற்றி பிடிப்பது 2வது பாடம். அதனை 3வது பாடம் என்று பதிவிட்டிருந்தேன். அது 2வது பாடம். 3வது பாடத்திலே நாம் இவ்வாறு விரலிலே சுற்றி பாருங்கள், இவ்வாறு விரலிலே சுற்றி பிடிப்பதுதான் 3வது பாடம் என்று கூறியிருந்தோம். விரலிலே சுற்றி பிடிப்பது, கம்பினை விரலிலே சுற்றி பிடிப்பதுதான் 3வது பாடமாக கூறியிருந்தோம். இன்று நாம் காணவிருப்பது 6வது பாடம். அதாவது நாம் நமது 3ஆம் பாடத்திலே ஒரு பகுதி அல்லது 4ஆம் பாடம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் விரலிலே பிடித்தது, பிறகு கைகளிலே இப்படி பிடித்ததை நாம் விடாமல் பிடித்த கம்பினை விட்டு பிடித்தோம். இவ்வாறு விட்டு பிடித்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு விட்டு பிடித்திருப்போம். இந்த விட்டு பிடித்த கம்பினை எவ்வாறெல்லாம் சுற்றலாம், கம்பினை எவ்வாறெல்லாம் சுழற்றலாம் என்பதுதான் நாம் இன்று காணவிருக்கும் 6வது பாடமாகும். இதோ பார்த்து கவனமாக பாருங்கள். முதலில் கம்பினை இவ்வாறு வைத்துக் கொள்கிறோம். இவ்வாறு வைத்திருக்கின்ற கம்பினை கம்பு மையத்தில் இருக்கட்டும். பிடித்திருக்கின்ற கம்பினை இவ்வாறு கொண்டு வந்து இப்படி சுழற்றி இப்படி பிடிக்க வேண்டும். பிறகு சுழற்றி கம்பினை இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்த பிறகு இப்படி சுழற்றி இப்படி பிடிக்க வேண்டும். வலது கையிலே இதே போல். பிறகு இப்படி கொண்டு வந்ததை சுழற்றி விட்டு விட்டு இந்த கம்பினை இப்படி பிடித்து விட்டு இந்த கம்பினை இப்படி சுழற்றி இப்படி பிடித்து விட்டு எடுத்துக்கொள்கிறோம். பிறகு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து கம்பினை விட்டு விட்டு இந்த கையை பிடித்து இந்த கையிலே பிடிக்கிறோம். இந்த கையிலே மறுபடியும் பிடிக்கிறோம். இந்த கையில் கம்பினை கொண்டு வந்து விட்டு விடுகிறோம். பிறகு இந்த கையிலே 1 2 கொண்டு வரும் பொழுது கம்பினை விட்டு இந்த கையில் பிடிக்க வேண்டும். இதுதான் நாம் இன்று காணவிருக்கின்ற 6வது பாடம். இந்த 6வது பாடத்திலே நன்கு தேர்ச்சி பெற்ற பிறகு 7வது பாடம் இதனோடு கூடுதலாக சுற்று சேர்த்து செய்வோம். அது 7வது பாடம்.
அதனையும் இன்றே பார்ப்போம். பாருங்கள், இந்த 6வது பாடத்தை 1 2 என்று செய்வதை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இதுதான் அந்த பாடம். இந்த பாடம் நீங்கள் கற்று தேர்ந்து பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியம். 6வது பாடம். இந்த பாடத்தை இப்பொழுது பக்கவாட்டில் இருந்து செய்து காண்பிக்கிறேன். பாருங்கள், முதலிலே கம்பினை இடது கையை பிடித்திருக்கின்றேன் என்றால் இவ்வாறு சுற்றி இவ்வாறு பிடிக்க வேண்டும். பிறகு இந்த கம்பினை இந்த புறமாக வாங்குகிறேன். பாருங்கள், இந்த புறமாக வாங்குகிறேன். வாங்கிய கம்பினை இவ்வாறு பிடிக்கிறேன். இவ்வாறு பிடித்த பிறகு மீண்டும் கம்பி இந்த புறமாக கொண்டு வருகிறேன். இந்த புறமாக கொண்டு வந்த பிறகு இப்படி சுழற்றி, பாருங்கள், சுழற்றி கம்பினை விட வேண்டும். விட்டு இந்த கையை பிடிக்க வேண்டும். பிடித்த கம்பினை இந்த புறம் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்த கம்பினை சுழற்றி பிடித்துக் கொள்கிறேன். பிடித்ததை எடுத்து இப்படி கொண்டு வருகிறேன். இப்படி கொண்டு வந்த பிறகு சுழற்றி பிடித்துக் கொள்கிறேன். பிடித்த கம்பெனி இப்படி கொண்டு வருகிறேன். கொண்டு வந்ததை இப்பொழுது இப்படி சுழற்றி விட்டு இந்த கையை பிடிக்க வேண்டும். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். ஒரே புறமாக செய்து காண்பிக்கிறேன். பாருங்கள், 1, பாருங்கள், கவனமாக பார்க்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ இந்த பரமாக செய்து காண்பிக்கிறேன். பாருங்கள், இன்று கொண்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இவ்வாறு இந்த 6வது பாடம் இருக்கும். இந்த பாடத்தை நன்கு பயிற்சி பெற்று பயன்பெறுங்கள்.